2024 பாராளுமன்ற தேர்தல் நீங்க பாருங்க. எனக்கு எழுச்சி தெரியுது. கிரவுண்ட்ல ஐம் ரீடிங் த பல்ஸ். மக்கள் எந்த பக்கம் சாயறாங்கன்னு தெரியுது. சில இடத்துல குறி வச்சா அது தப்பாதுண்ணா. இந்த சரித்திர தேர்தல் 2024 39 பாராளுமன்றத்தையும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வென்று ஒரு பெரிய சரித்திரம் ஜூன் 4ஆம் தேதி தமிழகத்திலிருந்து ஆரம்பமாகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் சவால் விடுகின்றேன். எதிர்க்கட்சி நண்பர்கள் 33 மாதமாக சம்பாதிச்ச ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை வந்து கொட்டுங்க. எல்லாத்தையும் இறக்குங்க. எல்லா அமைச்சர்களையும் கொண்டு வந்து கேம்ப் போடுங்க. முதலமைச்சரை வந்து தங்க வைங்க. ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் இந்த முறை தமிழக அரசியலினுடைய மாற்றத்தை ஜூன் 4ஆம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து அதை ஆரம்பிப்பார்கள். அதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருப்பேன். ஐயா, இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. தேர்தல் முடிந்த பிறகு என்னை கேளுங்க. நானும் எங்கே போவது கிடையாது, நீங்களும் எங்கே போக போவது கிடையாது. தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு பெட்டி எண்ணும் பொழுது நான் சொல்லுகின்றேன், தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார். இன்னைக்கு நான் சொல்றேங்க ஐயா, குறிச்சு வச்சேன். தோல்வி பயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் முதலா தமிழ்நாட்டில் அவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோயம்புத்தூர். நீங்க கவுண்டிங் ஆரம்பிச்சு 3-4 ரவுண்ட்லயே தெரிஞ்சிடும் அவங்க டெபாசிட் வாங்க மாட்டாங்க. எழுதி கொடுக்கறேன், கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும். எழுதி வச்சு எழுதி கொடுத்துட்டு போறேன். பாரதிய ஜனதா கட்சி ஒரு சரித்திர வெற்றி. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், கொங்கு பகுதி எல்லாம் முழுசா மாறிடுச்சு. கட்சிகள்லாம் கலந்த காலத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம். இதெல்லாம் பொய் பேச்சு. I would say it was historic. The vote share we will comfortably cross 25%. Comfortably. 25. Yes. 5 times. Yes, madam. 500% growth. Yes, madam. We'll comfortably cross. Can I challenge you on that? I am putting it in record. I am talking to you in the media, madam, where the record is happening. I am not going to go anywhere. I am just a phone call away. You will call me on the day of counting day. You will ask me, because I am also putting my political credibility on the rocks. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 40க்கு 40, 39 புதுச்சேரி ஒன்று, 40க்கு 40 நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். இதுல வந்து முதலமைச்சருடைய ஆசை என்னன்னா, அப்படியே ஓட்டு அப்படியே பிரிஞ்சு போயிருமான்னு பாக்குறாரு. முதலமைச்சருக்கு தெரியும் இன்னைக்கு மக்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அதிருப்தியில தமிழ்நாட்டில் ஒரு எம்பி சீட்டு கூட இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்காது. We are hoping Coimbatore we have fought very hard. Kanyakumari, many parts of Tamil Nadu we have fought very, very hard. South Tamil Nadu, western part, Chennai. In fact, a sitting governor, she chose to resign. Her heart was in politics. She came to Chennai to contest. So this point of time in Tamil Nadu, for your kind information also, sir, in Peramballur, the sitting MP who won in DMK symbol, he contested in BJP symbol this time. So good leaders contested. So we are extremely confident June 4th will be kind to BJP and NDA in Tamil Nadu. 60% votes polled will go to BJP. I'm saying this again and again. I read the ground well. I'm in the ground and people are very clear, sir. And Coimbatore is one kind of city where you can't just buy people with money. And second, Coimbatore city is a self-made, it's a self-respecting city. And likewise many cities in Tamil Nadu as well. And 25%, and this time BJP NDA will be sending member of parliament from Tamil Nadu also, madam. It will be seen on June 4th. But I truly believe that Coimbatore also people will bless us. People will bless Narendra Modi ji, madam. Now this is a bare minimum that I expect that BJP will get in Tamil Nadu. With respect to seats, we have kept an internal target of 25 for the NDA alliance. But in a very tight three-cornered contest across Tamil Nadu, where BJP is emerging as a formidable force, and you never know how the seats are going to swing here and there. But I believe that we should reach that number, anyway close to that number. If you ask me, sir, I believe we should be somewhere closing 20% as a BJP party and closing 25% as NDA, because generally in Tamil Nadu, when you are looking at that kind of a swing, exit poll can't capture this kind of a massive swing, because this is a swing towards BJP from one particular party. So noises be noises, madam, but I'm very confident that this time BJP will deliver, not only in Coimbatore, in Tamil Nadu as well.